2ஆம் சங்கீதம் 10, 11, 12. உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சங்கீதம் இந்த சங்கீதம் தான். சங்கீதத்திலே எல்லா சங்கீதத்தை விட ரொம்ப முக்கியமான சங்கீதம். பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா 3 காலத்தை அப்படியே பிரித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையில் மரிக்க போகிறது எப்படின்னு சொல்கிற சங்கீதம் இந்த சங்கீதம். அப்புறம் மறுபடியும் வரப்போகிறாரு, உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறாரு அப்படின்னு சொல்கிற சங்கீதம். அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது. அந்த அரசாட்சியில் அவர் எப்படி இருக்க போகிறாரு சொல்கிற அந்த 3 காலத்தையும் பிரித்து இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வரப்போகிறார். இயேசு வரும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு போகும்போது ஒரு 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது. ஆமென். அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறமா ஒரு நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இது 3த்தையும் சொல்கிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்துடைய தலைப்பு என்னன்னா, இங்கே பைபிள் ஸ்டடிக்கு வரவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சங்கீதத்துடைய தலைப்பு என்னது? 2ஆம் சங்கீதத்தோட தலைப்பு மேசியாவின் சங்கீதம். இந்த சங்கீதத்துடைய தலைப்பு மேசியாவின் சங்கீதம். சரி, இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 10 ராஜாக்களே உணர்வடையுங்கள். ஏன்னா அவர் தான் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தார் அவர் தான். அவர் என்ன பண்ணணும், நீங்கள் தொழுது கொள்ளணும். அப்புறம் யார் அவரை சேவிக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், களி கூறுவார்கள். அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு தான் 12 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை எப்பொழுதும் முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. என்னால் வர்ஷிப் பண்ண முடியல. நான் கேட்குறேன், ஏன் வர்ஷிப் பண்ண வரமாட்டுது உங்களுக்கு? ஏன் வர்ஷிப்லாம் டைமுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வர்ஷிப்பு ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர், வர முடியல அப்படின்னு சொல்லும் போது தான் டக்குன்னு சொல்கிறேன், இந்த வாரம் மெசேஜ் உங்களுக்கு தான். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கனவுலேயே பைபிள் எடுத்து படிக்கிறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆராதனை போர் அடிக்குது? உண்மையாக சொல்லணும். எனக்கு ஆராதனைக்கு 10:30 மணிக்கு சர்வீஸ்னால் 10:30 மணிக்கு வராத கேஸ்லாம் ஆராதனை போர் அடிக்குதுன்னு அர்த்தம். ஏன் ஆராதனை போர் அடிக்குது? அப்போ ஆராதனை போர் அடிக்குது. ஆராதனைன்றது என்ன தெரியுமா? அவரோட முத்தம் செய்கிறது. அவரோட எப்பொழுதும் என்ன பண்ணுது, பசங்க பாருங்கள், அம்மா கிட்ட அப்படியே முத்தம் கொடுத்துனே கொஞ்சிக்கினே இருக்கும். அப்படியே கொஞ்சினே இருக்கும். அப்படியே மேலே ஏறி அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சினே இருக்கும். அம்மா பசங்களை பார்த்தீங்கன்னா அது போல் பண்ணோம், பயங்கரம் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு அம்மாவை பிடிக்கும். அதே போல் தான் அப்பாவுடைய பிரசன்னம் கூட முத்தம் செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஏன் நம்மளால் ஆராதிக்க முடியல? தேவ பிரசன்னம் ஏன் டேஸ்ட்டாக இல்லை? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் தான் முக்கியம். மெசேஜெலாம் 1000 மெசேஜ் ஒரு காரியத்தை செய்கிறத விட 5 நிமிஷத்துக்கு தேவ பிரசன்னம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 நிமிஷத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ தேவ பிரசன்னன்றது ரொம்ப முக்கியமானது. தேவ பிரசன்னத்தில் தான் ஆவியானவர் இறங்கி ஒரு காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று என்னன்னா, தேவ பிரசன்னா அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட 100% அவர் இருக்கிறது உண்மை. ஆமென். அல்லேலூயா. அவர் இருக்கிறாரா? இங்கே உங்களுக்கு தெரியலனாலும் அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறது நான் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே போல் அவர் இருக்கிறது உண்மை. 100க்கு 100 உண்மை. ஆமென்.
வசனம் சொல்றது அவர் இருந்தவர், இருப்பவர், இனிமேலும் வரப்போகிறவர். அவர் இருந்தவர், இப்போ இருக்கிறாரு. இப்போ இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கண்ணுக்கு தெரியல, ஆனால் இருக்கிறார். ஆமென். அவரை தொழுது கொள்ள வரும். ஆனால் தொழுது கொள்ள வரும்போது அப்போ நம்ம அந்த சீக்கிரமாக நம்மளால் ஆராதிக்க முடியல. எல்லாரும் குறை உள்ளவர்களை தான், எல்லாருமே ரொம்ப பரிபூர்ணவெல்லாம் எல்லாம் இயேசு மட்டும் தான் பரிபூர்ணர். ஆமென். அப்போ குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். குறை உள்ளவர்களுக்குள்ளே ஏன் நிறைவாக மாற மாட்டுதுன்னா, ஒரு சில சத்தியங்களை நம்மளுக்கு தெரியல. அந்த சத்தியங்கள் தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குறை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மறுபடியும் வாசிக்கலாமா? 12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் முத்தம் செய்யுங்கள். இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு கர்த்தர் ஒரு கானானை வச்சிருந்தார். அவங்கள கர்த்தர் வழி நடத்தினார். எங்கே வழி நடத்தினார்னா, வனாந்தரத்தில் வழியில் என்ன பண்ணார்னா கையை பிடிச்சி கூட்டுன்னு போனார். ஆனால் யாரெல்லாம் கானானை சுதந்திரிக்கலைன்னா அவங்க மேலாம் அவருக்கு கோபமாக இருந்து, யாரெல்லாம் தேவனுடைய கோபத்தை பார்த்தாங்களோ அந்த கோபம் அவங்களுக்கு எரிச்சு போட்டுது. அவங்க கானானுக்குள்ளே போகல. அல்லேலூயா. இங்கே பிதாவானவர் என்ன பண்ணார்னா இயேசுவை பார்த்து சொல்கிற வார்த்தை தான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் நீங்கள் என்ன பண்ணோம் இருக்கும்படிக்கு அவரை எப்பொழுதும் முத்தம் செய்யுங்கள். நான் 5 வருஷம் ஆகுதுங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் இருந்த நிலைமையில தான் இருக்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு வாக்கு பண்ணார்ல, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்கிறார்ல, அவரை நீங்கள் முத்தம் செய்கிறதுக்கு தவறிட்டீங்க. அல்லேலூயா. தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம்னா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கணும். நீங்கள் வேறு மாதிரி ஆகலைன்னா உங்களுக்கு ஆராதனை உங்களுக்கு போர் அடிச்சு ஆராதனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுன்னா தெரியுமா? தேவன் மட்டுமே. அல்லேலூயா. அந்த தேவன் எப்படி உயர்த்துறாருன்னா அவர் உங்கள் கூட வராரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? கூட வராரு பாருங்க. கூட வரும்போது கொஞ்சிக்கினே இருக்கணும். ஆமென். நம்மளுக்கு டைம் இல்லை கொஞ்சிறது, கொஞ்ச நேரம் தான் கொஞ்சிறது, அதுக்கப்புறமா கொஞ்சணும். 12 மணிக்கு மேலேனாலும் ஆமேன் போட்டாலும் கொஞ்சணும், கொஞ்சிக்கினே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து கொஞ்சினே இருங்க. உங்கள் வீட்டுக்காரை பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சினே இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆராதனைன்றது டேஸ்ட்டாக மாறினாங்க. ஆமென். ஆராதனை போர் அடிச்சிச்சுன்னா இன்றைக்கி ஏன் போர் அடிக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, 2-3 வருஷம் தான் கையில் எடுத்து வச்சுக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம் அப்படி கையில் வச்சுங்க. சரி, இப்போது முத்தம் செய்யறதுன்னா என்னதுங்க? அவர் ஆராதிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் முத்தம் செய்யறது. ஆமென். இந்த ஆராதனை உங்களை 10:30 மணிக்கு வர வச்சிடணும். அதான் என்னுடைய பயங்கரமான வெறி. ஆமென். அல்லேலூயா. 10:30 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே வந்துடணும். ஆமென். நீங்கள் அந்த நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் வாரம் இதான் சொல்கிறீங்கன்னா, இதுதான் உங்களை ஆசீர்வதிக்கிறத. நீங்கள் 10 வருஷம் திரும்பி பார்த்து எங்கே போகிறீங்க? நீங்கள் சர்ச்சுக்கு, துதியின் வாசல் சர்ச்சுக்கு போகிறேன். நாங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கு பேர்? நடத்துகிற எனக்கு பேர். நீங்கள் அப்படியே தான் இருந்தீங்கன்னா யாருக்கு அசிங்கன்னா எனக்கு தான் அசிங்கம். ஆமென். எப்படின்னா நீங்கள் மேலே வந்து ஆகணும். அது மேலே வர்றதுக்கு வழியே என்னன்னா, அவரை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். நீங்கள் அவரை கனப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்திடுவார். அல்லேலூயா. சரி, ஏன் நம்மளால் அவரை கனப்படுத்த முடியல? ஏன் டைமுக்கு வர முடியல? ஏன் ஆராதனை நம்மளுக்கு ஆசீர்வாதம் ஆசையாக நம்மளால் ஆராதிக்க முடியல? அல்லேலூயா. அதை தான் பார்க்க போகிறேன். இங்கே ஒருத்தர் முத்தம் செய்கிறாங்க, அவங்கள பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார்.
அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அவருடைய பாதங்களில் முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். சரி, இங்கே ஒரு நல்ல கதை, அது சரியான கதை, படிங்க தயவு செய்து. இந்த கதை என்னன்னா, அங்கே அவர் மெசேஜ் கொடுத்துன்னு இருக்கிறாரு. மெசேஜ் கொடுக்கும்போது எல்லாரும் மெசேஜ், நான் நீ வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி ரபிமார்கள் நிறைய பேர், அந்த பரிசெயர் சதுசெயர்லாம் அவர் என்ன பண்ணாங்கன்னா அங்கே பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசெயன் வந்து நல்ல பரிசெயன். அந்த பரிசெயன் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறாரு, இயேசு போகிறார். யார் வீட்டுக்கு போகிறாரு? பரிசேயன் வீட்டுக்கு போகிறாரு. இந்த பரிசேயன் வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு இல்லை, நிறைய ஜனங்க வந்துடுறாங்க, நிறைய கூட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா. ஏன்னா இயேசு வந்து எங்கே பார்த்தாலும் கூட்டம். இங்கே மட்டும் ஏன் கூட்டம் வருதுன்னா இங்கே இயேசு இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இயேசு பார்க்க வந்தீங்க? மற்றவங்களாம் யாருக்கு பார்க்குவாங்க? என்னை பார்க்க வந்தால் 10 நிமிஷம் வராது. இயேசு பார்க்க வந்தால் தான் வாழ்க்கை இங்கே எதுனா ஒன்று நடக்கும். என்னை பார்க்க வந்தால் ஒரு 10 நிமிஷம் வராது. ஆமென். அல்லேலூயா. அவரை பார்க்க போனங்க, இல்லைன்னா வந்து கேட்பாருங்க, ஏன் வரலன்னு கேட்பாருன்னா வேஸ்ட்டு. அல்லேலூயா. அப்போ இயேசுவை பார்க்க அங்கே எல்லாரும் கூட்டிட்டாங்க பாருங்க. கூட்டின உடனே பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணான்னா பின்னாடி வரா. பின்னாடி வந்து முன்னாடி போய், பின்னாடி வந்த கேஸ் தான் இப்போல்லாம் நான் வந்து முன்னாடி வந்து ஆராதிக்குது. நாங்களாம் ரொம்ப பின்னாடி வந்தவங்க, ஆனால் ஆராதனை நீங்கள் முன்னாடி வச்சதுனால இன்றைக்கி எங்களை முன்னாடி வச்சிட்டார். ஆமென். பின்னாடி வந்தவங்க பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், முன்னாடி வந்து என்ன பண்ணுறான்னா அவள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது அவரை பார்த்த உடனேயும் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டா. ஜனத்தை மறந்துட்டா, அதை மறந்துட்டா, இதை மறந்துட்டா, வீட்டு போடுறத மறந்துட்டா, கீபோர்டு வாசிக்கிறவங்கள மறந்துட்டா, பாடுறவங்கள மறந்துட்டா, பாடு நடத்துகிறவங்கள மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்து கண்ணை மூடினா அந்த சபையை மறந்துட்டா. அவளுக்கு பரலோகம் அப்படியே மனசுக்குள்ளே வந்துடுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டா. மறந்த உடனே அவன் கையில் இருக்கிற எல்லாம் அந்த தைலத்தை என்ன பண்ணான், அவர் பாதங்களில் ஊற்றி என்ன பண்ணான், துடைக்கிறான். அவள் முடியினால் துடைச்சி முத்தையிடுறா. முத்தையிட்டுனே இருக்கிறா. டக்குன்னு பரிசேயன் பார்க்குறான், பார்த்து சொல்கிறான், இவர் தீர்க்கதரிசியாச்சே, இவ யார், பாவியாச்சே, இவருக்கு தீர்க்க தரிசனம், இவருக்குள்ளே அந்த வரம் இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணியிருக்கணும், கண்டுபிடிச்சிருக்கணுமே, கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், புலம்பின்னு இருக்கிறான். அவருக்கு தெரியும்ல. சொல்லுங்கள், என் மனசு எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ அவருக்கு உள்ளம் தெரியுங்களே, அவர் என்ன பண்ணுறாராம், ஆராய்ந்து அறிகிறாராம். ஆமென். அவர் மனசு அவன் மனசு அவருக்கு தெரிஞ்ச உடனேயும் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து கேட்குறாரு, சீமோனே அப்படின்னு கேட்குறாரு, சொல்லுங்க போதகரே அப்படின்றான். சரிப்பா, 1 லட்சம் வாங்கினவன் அவனுக்கு கடன் கொடுத்தானே, அவன் பரவாயில்ல நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் வந்தான், ஒரு 10 லட்சம் கொடுத்தான். அவனை பார்த்து சொன்னான், பரவாயில்ல நீ கொடுக்குவானா, நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னால் 2 லட்சம் 1 லட்சம் வாங்கினவன் ரொம்ப அன்புக்கு வருவானா, இல்லை 10 லட்சம் மன்னிச்சானே அவன் அன்புக்கு வருவானா அப்படின்னு கேட்டவனே அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே 10 லட்சம் கொடுத்தான் பாருங்க, வானான்னு சொன்ன உடனே அவன் தான் என்ன பண்ணுவான், அன்புக்கு வருவான். அப்போ உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்கிறேன். ஏன்னா பைபிள் பண்ணால் ஒரு சிலர் புரிய மாட்டேது, என்னென்னமோ எழுதுக்குது, அதனால் அது ஈஸியாக. இப்போது 10 லட்சம் கொடுத்த உடனே அன்பு கூறுவான்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, கரெக்டாக சொன்னேன், நீ என்ன பண்ணிட்ட, நான் வரும்போது சாப்பாட்டு கூப்பிட்டடா, கைக்கு தண்ணி கூட கொடுக்கல, கை கழுவணும் தண்ணி கொடுக்கணும்ல, நீ கொடுக்கல. வாசிங்க சிஸ்டர்.
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், அங்கதான் இருந்தோம். அல்லேலூயா. ஆராதி உள்ள வரும்போது யோசிக்கணும், ஆண்டவரே எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே இங்கே வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, உங்களை ஆராதிக்க வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் பாவத்தில் இருந்த ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக மாற்றிருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. நான் கல்லுக்கு முன்னாடி இருந்த ஆண்டவரே இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு எனக்கு அந்தஸ்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உட்கார வைப்பாங்களா? உட்கார வைப்பாங்களா? ஜென்ஸ்லாம் பண்ண மேலே கூட டவுல் கிடையாது, எஸ்டி மட்டும்தான். ஆனால் டிப்டாப்பாக உட்கார வச்சிருக்கிறாரு. கையை தட்டுங்க அவருக்கு. அப்போது எத்தனை மணிக்கெலாம் வரணும்? 10 மணிக்கே வரணும். ஆமே. கீழே எங்கே போனால் கீழே தான் உட்காரணும், கீழே தான் உட்காரணும். கீழே உட்கார வைப்பான், கொஞ்ச நேரத்தில் ஊரில் வச்சுடுவான். இங்கே எதுவுமே பண்ண சொல்கிறது கிடையாது. அப்படி நீட்டாக வந்து ஆராதிச்சுட்டு நன்றி உள்ள இருதயத்தோட முழு பலத்தோட முழு ஆத்துமாவோட ஆராதிச்சுட்டு போன்னு சொன்னால் அப்படியே அண்ணன் நடந்துங்கன்னு அப்படி லேட்டாக வந்துங்கன்னு. ஏன்னா தெரியல நம்ம எங்கேருந்து வந்தோன்னு. ஆமேன். அல்லேலூயா. இப்போ எங்கேருந்து வந்தோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், ஆராதனை ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. அப்போ இருளில் இருந்த ஆண்டவரே நான், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 10 சுற்றினா கூட அது காது கேட்காது. ஆனால் இவர் ஒரு சுற்றி வந்தாலே இவருக்கு மனசு தாங்காது. உடனே கேட்குறாரு, நான் வேணும்னு கேட்குறாரு. அல்லது உங்கள் காது கேட்கலனா கூட பாஸ்டர் மூலியமாக சொல்கிறாரு, வேறு யார்த்தர் மூலியமாக சொல்லி ஆண்டவர் இது சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, இவர் கண்ணு இருக்கிறது பார்க்குறாரு. ஆமே. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டோம், அன்றைக்கி தான் யாருன்னா உதவிக்காரத்தை எடுத்துன்னு வருவாங்க. ஆண்டவரே என்னை பார்த்தீங்களே, நீங்கள் எழுதுவோய் பாடணுமே. அல்லேலூயா. அவர் பார்க்குறாரு. ஆமேன். இந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அழுத்தம்? ஏன்னா நமக்கு தெரியல நம்ம எங்கேருந்து வந்தோம். ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஆராதிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீத்து 3ஆம் அதிகாரம் அப்படி 2லேருந்து வாசிங்க. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களுக்கும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. இப்போ இங்க போட்டிருக்குது இது கேரக்டர். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா முன்னாடி நீங்கள் இருந்தீங்களே அந்த இடத்த யோசிச்சாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆராதனை உங்களுக்கு டேஸ்ட்டாக மாறிடும். என்ன 1.5 மணி நேரம் தான் வைக்கிறீங்க, அதில் 1/2 hour பண்ணுறீங்க, எனக்கு 10 சொல்லிட்டு வீட்டில் போய் கதவை பூட்டிக்கின்னு இன்னும் ஒரு ஆராதனை பண்ணுவீங்க ஒரு 2 மணி நேரம். எதை நினச்சா? முன்னாடி இருந்தோம் பாருங்க, அங்கே இருந்தோம் பாருங்க, அந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம் பாருங்க, அதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆராதனை டேஸ்ட்டாக மாறிடும். ரெண்டாவது என்னன்னா, இந்த சிமியோனுக்குள்ளே 2மே இருந்தது. என்ன இருந்தது? ஒன்று நான் யார் தெரியுமா அப்படின்னு நினச்சான், இன்னொன்று என்ன பண்ணுறேன், அவ பாவின்னு சொல்லி குற்றப்படுத்தினே இருந்தான். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்துகிறீங்களா, மற்றவங்களை தேவையில்லாத நீங்கள் தூஷிக்கிறீங்களா, மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசின்னு இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஆராதனை வாயை திறந்தால் கூட ஆராதனை வராது. பாட்டு நல்லா இருந்தாலும் தேவ பிரசன்னம் நல்லா அந்த பீட்டே நல்லா ஏற்றினா கூட உங்களால் உணர முடியாது. அல்லேலூயா.
ஏன்னா அங்கே தேவனே வந்து நிற்கிறார். அவனால் உணர முடியல. ஏன்னா அவனுக்கு முழுவதும் அவளை குற்றப்படுத்தினே இருக்கிறான். அவள் பாவி, அவளுக்கு தெரியாதா, அவள் மோசமானவன், இவளுக்கு தெரியாதா அப்படின்னு அவளையே குற்றப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஒருத்தர் குற்றப்படுத்தினா எனக்கு ஆராதனை இன்பமாக மாறாது. ஆமென். ஒருத்தர் தூஷிக்கிறோம், ஒருத்தர் நீங்கள் இதை மனசில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வனாந்தரத்தில் வந்த கேஸ்லாம் அப்படி தான். முறுமுறுத்துன்னு குற்றப்படுத்தின்னு மற்றவங்களை விரோதமாக பேசி அப்படியே பேசி 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 என்ன பண்ணாங்கன்னா, இவரை முத்தம் செய்யறத இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆராதனை உங்களுக்கு ரொம்ப இனிமையான கேரக்டர் மாறணும், எல்லாத்தையும் மாற்றிடணும். ஏன்னா ஏன் மாற்றினா, ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல, யாரெல்லாம் எடுத்தோம், எடுத்துட்டிங்களா? அந்த ஞானஸ்தானம் என்ன சொல்கிறீங்க? ஞானஸ்தானத்துக்கு என்னதுங்க சொல்லுது? இல்லைங்க, அதில் பாருங்க, மறுஜென்மம், மறுஜென்மம், ஒரு ஜென்மம் இருக்குதுல்ல, மறுஜென்மம். நாயெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. மறுஜென்மம்னு ஒன்று இருக்குது. அந்த மறுஜென்மத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அந்த முழுக்கு போட்டதுனால. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து செத்தா கூட பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு முழுக்கு போட்ட உடனேயும் பரிசுத்த ஆவின்னு டிக்கெட்டை கொடுத்துட்டாரு. ஆமென். எழுந்துக்கிறீங்க பாருங்க. எழுந்த உடனே அவரு கூட விசாவோட அவர் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிறாரு. ஆமென். மறுஜென்மம் முழுக்க எடுத்தவங்களாம் அல்லேலூயா, எடுக்காதவங்களாம் எடுத்துருங்க. ஆமென், அல்லேலூயா. மறுஜென்மத்துக்கு முழுக்கே போட்டாச்சு. ஆமென். இந்த முழுக்கு போட்ட ஆள் எப்படி இருக்குன்னா அவரை போல மாறிடணும். ஆமென், அல்லது இன்னும் தேவையில்லாத அதையே பேசி நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, உங்களுக்கு டிக்கெட்டே வந்துடுச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு டிக்கெட்டு, எவன் டிக்கெட் கையில் வச்சுக்கின்னு அதை யோசிக்காத இங்கேயே இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை யோசிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபாரினில் இருக்கிற இங்கே இருக்கிறத யோசிப்பானா? அவன் யோசனையே வேறங்க. வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் நல்ல ஒரு வசனம், கலாத்தியர்னு நினைக்கிறேன், 5 வாசிங்க. 1 கலாத்தியர். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமலும். மேலானதை கொலைசியரா கலாத்தியரா? கிறிஸ்துவோடு எழும்பினதனால் எழுந்தது உண்டானால் 3 கொலோசியர் 3:1 வாசிங்க. அதே யோசிங்க, அவர் வலது பாரசில் இருக்கிறது யோசிங்க. ஏன்னா நீங்கள் எழுந்துட்டீங்க, கிறிஸ்துவோடு எழுந்துட்டீங்க, உங்களுக்கு மறுஜென்மம் முழுக்க கொடுத்தாச்சு. ஆமென். இங்கே இருக்கிறது அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, இதெல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டிங்கன்னா உங்களை ஆராதனை சும்மா டேஸ்ட்டாக மாறிடும். ஏன்னா இதெல்லாம் உள்ளே அடைச்சின்னு இருக்குது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு அடைச்சின்னு இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. யாரை பற்றி பேசாத, குறை பேசுறத வச்சுக்காதீங்க. குறை பேசணுன்னா எங்கே போயிட்டாங்க தெரியுமா? குறை பேசணுன்னா நாங்கள் தெரியுமா, வனாந்தரத்தில் செத்து போயிட்டானுங்க. குறை பேசின ஆள் எல்லாமே செத்து போயிட்டானுங்க. ஒருத்தன் கூட காணானுக்குள்ளே போக முடியல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை எப்பொழுதும், காலேப் ஜாஷுவா மட்டும் முத்தம் செஞ்சாங்க. எது பண்ணாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எது பண்ணாலும் நன்மை, எதுவும் தீமையாச்சுனாலும் ஸ்தோத்திரம், நன்மை இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஒன்றுமே நடக்கலனாலும் ஸ்தோத்திரம், மண்ணா வந்தாலும் ஸ்தோத்திரம், வரலனாலும் ஸ்தோத்திரம், காணானியர் வந்து மேலே ஏறினாலும் ஸ்தோத்திரம், இறங்கினாலும் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் கொஞ்சல் தான். இவனுக்கு 2 பேரை மட்டும் தூக்கின்னு போயிட்டாரு கானானுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முறுமுறு கூட்டத்தோடு சேராதீங்க. அல்லேலூயா. முறுமுறுக்குறாங்கன்னா அங்கே வந்துடுங்க. மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறாங்களா அங்கே நிற்காதீங்க. இதெல்லாம் உங்கள் ஆராதனையை டிஸ்டர்ப் பண்ணுறது. உங்களால் ஆராதிக்கவே முடியாது, உங்களால் டைமுக்கு வரவே முடியாது. அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. நீங்கள் டைமுக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும். ஆராதனைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக மாறினா நீங்கள் முன்னாடி எங்கே இருந்தீங்க, எங்கேருந்து தூக்குனார் அதை யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. இன்னொன்று, மற்றவங்களை குறை பேசுறது, மற்றவங்களை குற்றப்படுத்துறது, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. அல்லேலூயா. இதை 2 மட்டும் செஞ்சிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்காக வேலை பார்ப்பார். ஆமென். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை வாக்கு கொடுத்து என்ன பண்ணுறாரு, கானானு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு பாருங்க. வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரா, வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. லேண்டு வாங்கி கொடுக்குறேன்னு லேண்டு வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. உங்களை கூட்டின்னு போகிறாரு, வாக்கு கொடுத்தவர். ஆமென். அவர் கூட்டின்னு போகிறாரு, அவர் கூட இருக்கிறாரு. அவரை மட்டும் முத்தம் செய்யுங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமென். காசுலாம் மேட்ரு கிடையாதுங்க. காசுக்கே சொந்தக்காரர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். அவர் கூட போங்க, அவரை முத்தம் செய்யுங்க. ஆமென். ஒரு 3/4 மணி நேரம் முத்தம் செய்யாதீங்க. வீட்டில் போய் முத்தம் செய்யுங்க. சாமங்கழின்னு முத்தம் செய்யுங்க, சாப்பிட்டுன்னு முத்தம் செய்யுங்க. நான் யோசித்தேன், போன வாரம்லாம் எனக்கு உடம்பு முடியல. போன வாரம் மெசேஜ் கொடுக்கும் போதெல்லாம் உடம்பு முடியல. சாப்பிடவும் இல்லை, சாப்பிட்டா ஒரு மாறிக்குது. அப்போ தான் யோசித்தேன், சாப்பிட வைக்கிறதுலாம் நம்ம சொல்கிறோம், ஆனால் சாப்பிட அவர் நினச்சா தான் சாப்பிட முடியும். சாப்பிட முடியல, ஒரு மாறிக்குது. சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, கஷ்டமாக இருந்து. ஆனால் இருந்தாலும் ஊழியத்துக்கு போயினே இருந்தேன். நான் முடிவே கிடையாது, முடிவே இல்லை. அப்போ தான் யோசித்தேன், சாப்பிட வைக்கிறது அவர் தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு பருக்கத்துக்கு உள்ளே போட வைக்கிறது அவர் தான். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணினே இருங்க. ஒரு பருக்க உள்ளே போச்சுன்னா அப்படி முழுங்கினீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆமென். இதையே சொல்லினீங்கன்னா மற்றவனை பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பேசாத இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனை துதிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஓயாமல் முத்தம் செய்யுங்க, எப்போதும் முத்தம் செய்யுங்க. ஆமென். ஏன்னா உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், இஸ்ரவேல் தேசங்க 40 வருஷம் ஏன் தெரியுமாச்சு, முத்தம் செய்யறதுக்கு மிஸ் பண்ணிட்டானுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு கேஸால் இவங்களுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே, நான் முறுமுறுக்கிறேன்னா அதனால தான் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கானானுக்குள்ளே போக முடியலையா, என்ன நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இனிமேல் நான் முறுமுறுக்க மாட்டேன், மற்றவங்களை பற்றி பேச மாட்டேன், அப்புறம் குற்றம் சாட்ட மாட்டேன். அதே போல் ஆண்டவரே, என்னை தூக்கி எடுத்தீங்களே அதை யோசிக்கிற ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களை கண்ட மாட்டதுக்கு நான் யார்? அவர் தான் நியாயாதிபதி. அவர் வேலையை நான் ஏன் செய்யணும்? ஆமென். அவர் நியாயம் தீர்த்துருக்கு, நான் யாரையும் நியாயம் தீர்த்துக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஓயாமல் முத்தம் செய்ய முடியாது. எல்லாரும் எழுந்து கொள்வோம். இந்த பாடலை இப்போ நானும் என் வீட்டாரும் அந்த பாடலை பாடி நம்ம தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரை, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த பரிசேயன் வீட்டுக்கு வரும்போது அந்த பாவியான மனுஷி அவள் தேவ சமூகத்துக்கு வந்தான். தேவ சமூகத்துக்கு வரும்போது யாரையும் பார்க்கல, தேவனை மட்டுமே பார்த்தா. நீ வந்தது ஒரு நோக்கம் உண்டு, தேவனை பார்க்க வந்திருக்கிற, யாரையும் பார்க்க வரல, நீ தேவனை மட்டும் பார்க்க வந்திருக்கிற. இந்த மாதத்தில் இதுவரைக்கும் நடத்தினாரே, அவரிடத்தில் அன்பு கூற வந்திருக்கிற, அவரை நேசிக்க வந்திருக்கிற. அவளுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, நான் அவரை பார்க்க வந்தேன், அவரை முத்தம் செய்ய வந்தேன், அவருடைய காலில் தைலத்தை ஊற்றி முடியினால் துடைக்க முடியாது வந்தேன்னு சொல்லி அந்த வேலையை மட்டும் செஞ்சான். கர்த்தர் அவளுக்காக வேலையை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்துன்னு சொல்லி அடுத்த மத்திய சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் முத்தம் செய்வோமா? எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே மற்றவங்களை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன், குற்றம் சாட்ட மாட்டேன் ஆண்டவரே, மற்றவங்க மோசமானவங்க சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இருந்த நிலைமையில என்னை தூக்குனது போல அவங்களையும் நீங்கள் தூக்கி எடுப்பீங்க ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். காத்தீரே நன்றி,
என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவால் இருப்பவரே நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கி ஆண்டவரே நன்மையை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்த பாவியான மனுஷன் யாரையும் பார்க்கல, ஆண்டவரை மட்டுமே பார்த்தா. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினே, நினைவால் இருப்பவரே நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல காத்தீரே. ஒண்ணுமே இல்லாத துவங்குச்சு வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. ஒண்ணுமே இல்லை, அடிப்படையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தோம். ஆனா கர்த்தர் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரே. ஒருவேளை நீ சொல்லலாம் எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லலாம். ஆனா உனக்கு வந்துக்கு பிரச்சனைக்கு நீ மண்ணுக்குள்ள போய் இருப்பியே, கர்த்தர் உயிரை கொடுத்து நிக்க வச்சிருக்கிறாரே. எவ்வளவு நல்லவர். அதுக்காக நீ நல்லா ஆராதிக்கலாமே. உன் குடும்பத்தெல்லாம் திரும்பி பார், உன் சொந்த பந்தத்தெல்லாம் திரும்பி பார். அவங்களுக்குள்ள இருந்து உன்னை தூக்கி எடுத்தாரே. கூட பிறந்தவங்க நிறைய பேர் செத்து போய் இருப்பாங்க, நீ சாவாத இருக்கிறியே. கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அந்தஸ்து இல்லாத இருக்கலாம், ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அவங்க பிள்ளைங்க உன் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வித்தியாசத்தை காட்டி இருக்கிறார். அதுக்காக ஆராதிக்கலாமே, அதுக்காக முத்தம் செய்யலாமே, நன்றி செலுத்தலாமே. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்க வந்த இடம் நாங்க மறந்துட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இருளிலிருந்து தூக்கி என்னை அம்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்து நான் மறந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு இருக்கிற தேவையை பார்த்தா நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனால் நான் எங்கே இருந்தேன், எங்கே தூக்கி வச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பரலோகத்து சொந்தக்காரனா மாற்றிட்டீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்து மற்றவங்களை நான் பேசின்னு இருக்கிறேன், அதுதான் என் பிரச்சனை ஆண்டவரே. அன்னைக்கு வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்க முறுமுறுத்தாங்க ஆண்டவரே, மற்றவங்களுக்கு விரோதமாக பேசினாங்க, மற்றவங்களுக்கு ஆண்டவரே தேவையில்லாத தேவனையே தூஷிச்சாங்கப்பா. அதனால தான் அவங்க கானானுக்குள்ள போக முடியல ஆண்டவரே. அவங்க தேவனை முத்தம் செய்யத ஆண்டவரே அவங்க தீர்மானிக்கல. இன்னைக்கு என் கண்ணை திறந்துட்டீங்க ஆண்டவரே, அவங்கள நான் முத்தம் செய்ய முடியாது.
என் கரத்தை நான் உயர்த்துக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்காக ஆண்டவரே நான் ஓடி வர போகிறேன்ப்பா. உங்களை கனப்படுத்த போகிறேன்ப்பா. உங்களை கனப்படுத்தினா நீங்கள் என்ன கனப்படுத்துவீங்க ஆண்டவரே. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். சத்தியம் அதுக்காக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அப்பா, இந்த நாளில் சொன்னது போல் ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த எங்களை தூக்கின்னு வந்து ஆண்டவரே உங்களோடு ஆண்டவரே அப்பா உன்னதங்களில் உட்கார வச்சிங்களேப்பா. உங்களுக்கு சமமாக எங்களை வச்சுருக்கிறீங்களே அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே இருளிலும் அந்தகாரத்திலும் பாளையத்துக்கு புறம்பாகவும் இருந்த ஆண்டவரே எங்களை தேடி கண்டுபிடிச்சிங்க. குலத்துக்கொன்றும் கோத்திரத்துக்கொன்றுமா நான் உன்னை ஏற்படுத்தினேன்னு சொல்லி எங்களை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தீங்களப்பா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு தக்கதான் நாங்கள் என்னத்தை செய்வோம் ஆண்டவரை, என்னத்தை கொடுப்போம் ஆண்டவரை. ஆண்டவரே, ஒயாமல் முத்தம் செய்ய எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்குறோம்ப்பா. அப்பா, இந்த நாளில் அப்பா நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு தக்க அப்பா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே, ஆராதிப்போம் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. அப்பா, மறுபடியும் யூட்டர்ன் பண்ணி உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. அப்பா, ஒருவேளை உங்களை விட்டு தூரமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தி வாயிலாக ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்லேருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டோம்ப்பா. ஆராதிக்கிற கூட்டமாக நாங்கள் மாறட்டும் நாங்கள் சொல்கிறோம்ப்பா. உங்கள் கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். என்னால் ஆராதிக்க முடியல, நீ சரியான நேரத்துக்கு வர முடியலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற உங்கள் பிள்ளைங்கள் மேலே உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆராதனையா அப்பா அவங்க டேஸ்ட் பண்ணிட்டோம், ருசி பார்க்கட்டும் நாங்கள் சொல்கிறோம்ப்பா. அப்பா, சீக்கிரமாக கிளம்பி வந்து தேவனை ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரை அவங்க விரும்பட்டும் நாங்கள் சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் அப்படியே நீ மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரனை மறவாதே.